வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நுங்கினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பதநீர் வரிசையில் நுங்கும் நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. எல்லோருமே நுங்கு சாப்பிடும்போது அதோடைய தோலை நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய சதைப்பகுதியை மட்டும்தான் சாப்பிடுவோம். ஆனால் துவர்ப்பாக இருக்கக்கூடிய நுங்கினுடைய தோல் பகுதியில் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எல்லாமே அடங்கியிருக்கு. இனி நுங்கை நம்ம சாப்பிடும்போது தோலோட சாப்பிட்டு பழகுவது நமக்கு ஆரோக்கியம். கோடையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நுங்கு கோடையால் உண்டாகக்கூடிய பலவிதமான உடல் பிரச்சனைகளை நீக்குவதோடு நமக்கு ஏற்படக்கூடிய பொதுவான நோய்களையுமே குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது. ஸோ அதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன, இன்னும் என்னென்ன நோய்களை நுங்கு நமக்கு சரி பண்ணுது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அம்மை நோயினுடைய தாக்கம் தீர்வதற்கு நம்ம நுங்கு எடுத்துக்கலாம். கோடையில் வாட்டி வதைக்கக்கூடிய அம்மை நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நுங்கு பயன்படுகிறது. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் எளிதில் சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை போன்ற நோய்கள்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இம்யூன் பவர் ரொம்பவே லோவாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நோய் வந்து ஈஸியாக அட்டாக் ஆகிடும். சீதோஷண நிலையால், இந்த பருவகால நிலைகளால் உடல் வந்து சூடாகி பித்தம் அதிகமாகி அதோடு கபமும் சேர்ந்து கிருமி தொற்று உண்டாகுவதன் மூலமாக அம்மை ஏற்படுது. இது ஒரு விதமான கொப்புள நோய், நீர் கொப்பல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 7 நாட்கள்லேருந்து 15 நாட்கள் வரைக்கும் இருக்கும். அப்படின்னாலும் அந்த நாட்கள் நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த நீர் கொப்புளங்கள் சுருங்க சுருங்க உடலில் அரிப்பை ஏற்படுத்தும். அரிப்பு தாங்காமல் சொரிஞ்சிருந்தால அங்கே மீண்டும் அம்மை கொப்புளங்கள்லாம் உருவாகும். அம்மை நோய் இருக்கிறவங்க தொடர்ந்து உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நுங்கு சாப்பிடுவதன் மூலமாக குளிர்ச்சி அடையலாம். கொப்புளங்கள் மீது நுங்கு நீரை தடவி வருவதன் மூலமாக கொப்புளங்கள் குளிர்ச்சி அடைந்து அரிப்பை உண்டாக்காமல் பாதுகாத்து. எனவே கோடை காலம் துவங்கும் போதே நுங்கு வந்து தொடர்ந்து நம்ம தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மை நோய் பெரும்பாலும் நம்மை நெருங்காமல் செஞ்சிடலாம். இல்லைன்னா அம்மை நோய் இருக்கும்போது உடல் சூட்டை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம நுங்கு எடுத்துக்கலாம். அந்த அம்மை புண்கள் எல்லாம் நுங்கினுடைய நீரை தடவும் போது அரிப்புகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது, இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்று நமக்கு ஏற்படாது. தாகம் தணிக்கப்படுவதற்கு, அதன் மூலமாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நுங்கு எடுத்துக்கலாம். கோடையில் உடலில் எவ்வளவு நீர் இருந்தாலும் நீர் பற்றாக்குறை நமக்கு ஏற்படும். வறட்சி, உடல் வறட்சி நமக்கு ஏற்படும். நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சி இருக்க முடியாது. ஸோ ஐஸ் வாட்டர், செயற்கை குளிர்பானங்கள் எல்லாமே தொண்டைக்கு இதமாக வச்சாலும் அது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்காது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை அது கெடுத்துரும். இதை தாண்டி எந்த அளவுக்கு தண்ணீர் குடித்தாலும் தாகம் வந்து அடங்கலை அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ குறிப்பாக தாகம் அடங்கணும் அப்படின்னா வெறும் தண்ணீர் குடித்தா மட்டும் போதும் அப்படின்னு கிடையாது. விட்டமின்ஸ், மினரல்ஸ், குறிப்பாக வந்து எலக்ட்ரோலைட்ஸ்கள் இருக்கக்கூடிய அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பானமாக நம்ம எடுத்துக்கணும். குறிப்பாக வெயிலில் செல்லும்போது சிலருக்கு அனல் காற்று உடலில் படும்போது உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறையும். அப்போ ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்து வந்து குறைபாடு ஏற்படும் போது ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது அந்த மயக்க நிலை ஏற்பட்டு சில பேர் வந்து இறந்து கூட போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு. இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம நுங்கு, இளநீர் போன்ற இந்த மாதிரி கோடைக்கால உணவுகளை எடுத்துக்கலாம். நுங்குல சோடியம் மற்றும் பொட்டாசியம் தாதுக்கள் இருக்கிறதால இது நீரிழிப்பு அபாயத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதாவது நம்மளுடைய உடல்ல இருந்து நீர் வந்து இழந்துகிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம கியூர் பண்ணிக்கலாம். வெயிலினுடைய வெப்பம் நம்மளுடைய உடலை தாக்காமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கும்போதே, நம்ம வீட்டிலிருந்து வெளியே வரும்பொழுதே நுங்கு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தாகம் தணிவதோடு நீர் சத்து இழப்பு அபாயம் வந்து நமக்கு உண்டாகாது. உடல் வெப்பநிலையும் இதன் மூலமாக சீராக வைத்திருக்கலாம். உடலுக்கு ஆரோக்கியத்தை, அந்த எனர்ஜியும் ஆற்றலையும் நமக்கு வந்து நுங்கு வந்து நமக்கு மலச்சிக்கல் வந்து சரி பண்ணிடும். உடலில் அதிகப்படியான வியர்வை வந்து வெளியேறுவதால உடல்ல இருந்து வழக்கத்தை விட அதிகப்படியான நீர் சத்து குறைபாடு உண்டாகும் கோடை காலத்துல. அதை தவிர்க்கிறதுக்காக தான் நீர் சத்து இருக்கக்கூடிய பழங்கள், நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து சுகாதார நிபுணர்கள் வந்து வலியுறுத்துறாங்க. ஆனால் நம்ம சற்று காரமான உணவு வகைகளை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனை, செரிமான கோளாறு, நீர் சத்து குறைபாடு இதெல்லாம் ஏற்படும் போது மலச்சிக்கல் பிரச்சனையும் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது காலையில் வெறும் வயசுல வெதுவெதுப்பான நீரை குடித்ததுக்கு அப்புறம் 2 அல்லது 3 நுங்கை நம்ம சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு கியூர் ஆகிடும். குடல் இயக்கத்தை சீராக வைத்து செயல்பட வைக்கிறதுக்கு நுங்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மலச்சிக்கலை கியூர் பண்ணிக்கலாம். வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு கியூர் ஆகிடும். அல்சர் தீவிரமாகாமல் தடுக்கிறதுக்கு, அந்த அல்சரை நம்ம குறைத்து கொண்டு அதை மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு, அதை கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் நுங்கு சாப்பிடலாம். உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடலினுடைய உட்சுவரில் உருவாகக்கூடிய ஒரு வகை புண் தான் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடையில் உணவு முறையில் கவனமாக இல்லாவிட்டாலும் மேலும் அதிக வீரியத்துக்கு இந்த அல்சர் வந்து பார்த்தோம்னா போக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும் இந்த அல்சர் வந்து. உணவு பழக்கம் மூலம் தான் இதை பெரும்பாலும் குணப்படுத்துறதுக்கும் கட்டுப்படுத்துவதற்கும் முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம காலை உணவை தவிர்க்காமல் சாப்பிட்றணும். காரசாரமான உணவுகளை சாப்பிட்றத தவிர்ப்பது அல்லது காரசாரமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறதே நமக்கு நல்லது.
பசி எடுக்கும்போது சாப்பிட ஆரம்பிச்சிடணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் அல்சர் நமக்கு வராது. இல்லை இதெல்லாமே நம்ம வந்து பண்ணாமல் நம்ம காலை உணவு சாப்பிடாம தவிர்க்கிறதோ, காரசாரமான உணவுகளை சாப்பிட்றதோ இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அல்சர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளாக எடுத்துக்கிட்டால் தான் அல்சர் வராமல் தடுக்கலாம், வந்திருந்தாலும் குணமுப்படுத்திக்கலாம். மிதமான கார உணவுகள் கூட வெயில் காலங்களில் அதிகப்படியான சைடு எஃபெக்டை இப்பெல்லாம் ஏற்படுத்தும். அதனால் தொடர்ந்து நுங்கு எடுத்துக்கொள்வதன் மூலமாக அல்சர் தீவிரமாகாமல் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். வயிற்றுப்புண், குடல் புண் ஆறுவதற்கு இதனால் நமக்கு வாய்ப்பு இருக்குது. கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சை நீக்கி கல்லீரலையும் சுத்தம் செய்வதற்கு நுங்கு ஹெல்ப் பண்ணும். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறும். நெஞ்சில் தொடங்கி வயிறு வரைக்கும் எரிச்சல் இருந்தாலும் நுங்கு வந்து இதமான குளுமை தந்து அந்த எரிச்சலெல்லாம் கியூர் பண்ணிடும். ஸோ அதுக்கு நம்ம வந்து நுங்கு எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் நமக்கு கிடைக்கும். புற்றுநோய் தீர்ந்து போவதற்கு நுங்கு எடுத்துக்கலாம். புற்றுநோயில் கருப்பை வாய் புற்றுநோய்க்கு அடுத்ததாக பெண்கள் மார்பக புற்றுநோய்க்கு தான் அதிகமாக ஆளாகிறாங்க அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஆந்தோசைனின் என்று சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் நுங்குல இருக்கு. இந்த ஆந்தோசைனின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் புற்றுநோய் செல்கள் மற்றும் அந்த புற்றுநோய் கட்டிகள் உருவாகாம அந்த வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால பெண்கள் நுங்கு அந்த கிடைக்கக்கூடிய சீசன்ல அவங்க அளவோடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதன் மூலமாக சிறந்த பயனை அடைய முடியும். கூடுதலாக இதய நோய்களையுமே நமக்கு நுங்கு வந்து குறைக்கும். அதாவது தேவையில்லாத கொழுப்புகளை வந்து நமக்கு குறைத்து இயல்பாகவே நம்மளுடைய ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். இதன் மூலமாக இதயமும் நம்ம நுங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும். வியர்க்குறு தொந்தரவுகள் தீர்வதற்கு நுங்கை பயன்படுத்தலாம். அதிகப்படியான வெப்பத்தால் சருமத்தில் வந்து வறட்சி, எரிச்சல், சரும வியாதி பொதுவாக நமக்கு ஏற்படும். குறிப்பாக கோடை காலத்தில் பிறந்த குழந்தையில் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரை அனைவருக்குமே வியர்க்குறு பிரச்சனை இருக்கும். இது தோல் சார்ந்த பிரச்சனைகள், ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் நமக்கு ஏற்படுத்தும். நுங்கு சாப்பிடும் போதும் அல்லது அப்பப்போ வியர்க்குருவின் மீது நுங்கு நம்ம தடவி வந்தாலும் வியர்க்குரு நமக்கு மறைஞ்சிடும். அதே போல் வெயிலால் வரக்கூடிய உடல் சூட்டு கொப்புளங்களை கூட நுங்கு தடவி வருவதன் மூலமாக அந்த எரிச்சல், அந்த புண்கள் அது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். மீண்டும் வந்து அது பரவாமல் நமக்கு தடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வியர்க்குரு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் நுங்கு சாப்பிடலாம். அந்த நுங்கு நீரை வியர்க்குரு இருக்கக்கூடிய இடத்துல தடவும் போது சரி பண்ணிக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்களாம் நுங்கு எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். ஸோ அதிக எடை கொண்டிருக்கிறவங்க உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நுங்கு எடுத்துக்கலாம். அது கோடை காலங்களில் கடைப்பிடிக்கும் போது உடல் உஷ்ணம் அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து வராது. அதை கியூர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து தினமும் 3 நுங்க 1/2 டம்ளர் நீரில் ஊற வச்சு நன்றாக மசித்து அந்த வந்து நீங்கள் குடிக்கணும். ஸோ டயட் பிரச்சனையால் உடலுக்கு வரக்கூடிய உடல் உஷ்ணம் பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கும். அதோட நுங்கில் இருக்கக்கூடிய கனிம சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் குளுக்கோஸுடைய அளவை சீராக வைத்து உடலை சோர்வின்றி சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுருக்கும். தேவையில்லாத கொழுப்புகளை உங்களுக்கு குறைத்து கலோரிகளை வந்து குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை வந்து இந்த நுங்கு வந்து குறைத்து கொடுக்கும். ஸோ இது வந்து நீண்ட நேரம் உங்களை வந்து பசியோடு வந்து அதாவது உங்களுக்கு பசி வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்காக நீங்கள் நுங்கு எடுத்துக்கலாம். பசியை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உங்களுடைய உடல் எடையை வந்து இது குறைத்துக்கொள்ளும். குறிப்பாக நுங்கு வந்து மிக மிக நல்லது அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம நுங்கு வாங்கின உடனே வந்து அதை பிரித்து சாப்பிட்றணும். ஸோ கொஞ்ச நேரம் சில மணி நேரத்திலே பயன்படுத்தணும். அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது அப்புறமா நம்ம வந்து சாப்பிட்றது குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு பயன்படுத்தலாம் கூடாது. அளவுக்கு அதிகமாக நுங்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் வயிற்று வலி உண்டாகும். அதனால் நுங்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கும் போதே சாப்பிட்ருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் சாப்பிடாதீங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. அளவோடு சாப்பிட்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.